ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நேம் ஸ்டில் 17. இந்த ட்ராமாவில் ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே சைல்ட்ஹுட்டில் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. 2 பேத்துக்குமே சின்ன வயசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் அது 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியே தெரியாமையே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒன் சைட் ஃபீலிங்லேயே போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டுரும். அவள் கான்ஷியன்ஸ் இல்லாமல் போயிடுவா. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பான். ஹீரோயினை நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கவும் அவன் தான் சொல்லியிருப்பான். அவள் இறங்குறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அவன் தான் நினச்சிட்டு அன்னையிலேருந்து அவன் பெருசாக யார் கூடயும் பேசியிருக்க மாட்டான், எதுவுமே என்ஜாய் பண்ணியிருந்திருக்க மாட்டான். அவன் லைஃப்பில் ரொம்பவே தனியாக தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் 13 வருஷமாக பெட்டில் தான் இருந்திருப்பா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது 17 வயசில். அப்புறம் அவள் கண்ணு முழிக்கிறது 30 வயசில் தான். இந்த 13 வருஷம் அவளுக்கும் வேஸ்ட் ஆகிருக்கும், ஹீரோவுக்கும் வேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவள் கண்ணு முழிச்சதுக்கப்புறமா எப்படி நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறா, அவங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் இவ தான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க 2 பேருமே, எப்படி அவங்க லைஃப்பில் ஒன்று சேர்றாங்கன்றது தான் இந்த ஸ்டோரியே. ஒரு ஃபீல் குட் ட்ராமானே சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட தமிழ் டப்ட் அமேசான் மினி டிவியில் இருக்குது. இதோட லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ட்ராமா பார்த்துட்டு ட்ராமா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.